வாங்க இன்னைக்கு கృతి அண்ட் மாம் சேனலில் சேஞ்ச் கிச்சனில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இன்னைக்கு பிரெயின் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு ஃபுல் பிரெயின் எடுத்து வச்சுருக்கேன். இது மேலே இருக்குது. இதில் என்ன க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது பின்னாடி பாருங்கள், இந்த பிளட்டு அந்த பிரெயினுக்கு மேலே சின்ன 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 ரெட் கலரில் நரம்பெல்லாம் போயிட்டுருக்கோம். அதையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும் எப்பயுமே செய்யறதுக்கு முன்னாடி. அதனால இது ஒர்க்கு பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இதை நீங்கள் ஈஸியாக இழுத்தாலே தானாக வந்துடும். அந்த நரம்பெல்லாம் எப்பயுமே நரம்பு எடுத்துகிட்டு தான் பிரெயின் சமைக்கணும். ஏன்னா நம்ம சில பேருக்கு இந்த நரம்பு இது பண்ணி போட்டு சமைச்சோன்னா லூஸ் மோஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அந்த நரம்பெல்லாம் க்ளீனாக எடுத்துடலாம். ஈஸியாக வந்துடும். ஐயோ அதை இவ்வளோ குட்டியாக இருக்குது எப்படி எடுக்கிறதுலாம் கவலைப்படாதீங்க. நம்ம ஒரு டூத் பிக் வச்சு கூட ஒரு நரம்பு எடுக்க ஆரம்பித்தா எல்லாமே க்ளீனாக அழகாக வந்துடும். ஸ்லோவாக எடுங்க. ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பிரெயின். சில நேரத்தில் உடஞ்சிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. உடஞ்சா என்ன அப்படின்னா நம்ம அப்படியே முழுசாக வச்சு கட் பண்ணாதான் அதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். அதனால அப்படியே முழுசாக எடுக்க ட்ரை பண்ணுங்க. பாருங்க, நல்லா எப்படி ஈஸியாக வருது பாருங்க. இந்த மாதிரி நம்ம அந்த மூலையில் இருக்க ஃபுல்லாக எடுத்துடணும். எடுத்தால் நல்லா அழகாக வெள்ளையாக நமக்கு தெரியாது பாருங்க. ஈஸியாக நமக்கு எடுக்க வருது. சில பேருக்கு அப்படியே போட்டு செய்வாங்க. இனி அப்படி செய்யாதீங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணி பிரெயினை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த பிளட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே இருங்க. நான் வாஷ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எடுத்துட்டேன். நான் அது கையில் இது பண்ணுறதுனால கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு திரும்பியும் எடுக்கிறேன். திரும்பியும் ஃபுல்லாக அந்த நடுவில் சைடில் இதே மாதிரி நமக்கு பேக் சைட்லேயும் இருக்கும். அதையும் நம்ம எடுத்துப்போம். அப்படியே போனீங்கன்னா அப்படியே ஜாயிண்ட்டாக லைனாக வந்துடும். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது, க்ளீனாக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் அந்த ரெட்டாக இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லாமல் க்ளீனாக இருக்குது. பாருங்கள், இந்த சைடு நல்லா க்ளீனாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சில பேருக்கு தெரியாது பிரெயின் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு. இனி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிடுங்க. நம்ம ஆடுலேயே ரொம்ப ஃபேட் கம்மியாக இருக்கிற இது பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது பிரெயின் மட்டும்தான். குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. சின்ன பசங்களுக்கு நம்ம அப்பப்போ சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது பிரெயின். பாருங்க, நான் க்ளீனாக எடுத்துக்கிட்டேன். இந்த சைடில் இருக்கிறது கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணால் நமக்கு அதெல்லாம் க்ளீனாக நல்லா வந்துடும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக எப்படி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும் போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா க்ளீனாக வந்துடுச்சு எல்லாமே. ஃபுல்லாக நான் சுத்தமாக எடுத்துட்டேன். இப்போது அழகாக அதை வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா சுத்தமாக எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நல்லா அதை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த உள்ளெல்லாம் இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? நல்லா அதை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, தட்டில் நான் வச்சுட்டேன். வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்க, ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது அந்த பிரெயின், இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். எப்பயுமே எந்த நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் நம்ம மஞ்சத்தூள் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டா நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியும் இருக்கும்.
அதில் இருக்க கிருமி எல்லாம் கொஞ்சம் வாட்டர் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போது மஞ்சள்தூள் போட்டு நான் சாஃப்டாக கழுகி எடுத்துக்கிறேன். பாருங்க, நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.